ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறீங்க. பேட்டரி சார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப காரில் ஃபிட் பண்ண பார்த்து இந்த டெர்மினல் போல்ட்டை வந்து ஃபுல் டைட் பண்ணி அந்த டெர்மினல் கிளாம்பை வந்து உடச்சிடுறீங்க. இப்போ இந்த வண்டியிலும் அதே தான் ஃபால்ட் ஆகிருக்கு. டெர்மினல் போல்ட் வந்து ஃபுல் டைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டைட் பண்ண பார்த்து அந்த கிளாம்ப் வந்து டம்க்குன்னு கட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம அந்த கிளாம்பை தான் இந்த வீடியோவில் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாம்பை வந்து அந்த பேட்டரி பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிளாம்போடைய போல்டு அது 10mm போல்ட்டு போட்டு முடிக்கிருப்பாங்க. அந்த போல்டு வர கொஞ்சம் மோசமாக துருப்பிடிச்சி போயிருக்கு. அதை நம்ம இப்போ கட்டிங் மிஷினாலேயோ அப்படி இல்லைன்னா ஸ்பேனர் போட்டோ கைட்டி பார்க்கலாம். இதுதான் நம்ம புதுசாக மாற்ற போகிற அந்த கிளாம்ப்பு. இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60 rupees வரும். இப்போ பழைய கிளாம்ப் வந்து நம்ம எப்படியோ ரிமூவ் பண்ணியாச்சு. 10mm போல்ட்டு டபுள் ஹேண்ட் போட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம புதுசை வச்சு அதில் அப்படியே வச்சு ஃபிட் பண்ண வேண்டியது தான். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி மாற்றுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.